தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட ஆலயங்களில் நடைபெற்ற புரட்டாசி மாத அமாவாசை உற்சவ திருவிழா மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கரூர் உழவர் சந்தை ஸ்ரீ வாராகியம்மன் ஆலயத்தில் புரட்டாசி மாத அமாவாசையையொட்டி சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக சுவாமிக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு கற்பூர ஆரத்தியுடன் மகா தீபாதாரணை காண்பிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் உறையூர் தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் தெள்ளைக்காலுக்கு புரட்டாசி மகாலய அமாவாசையொட்டி வரமிளகாய் யாகம் நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற விக்னேஸ்வர பூஜையை தொடர்ந்து வரமிளகாய் மற்றும் பல்வேறு ஹோம பொருட்களை யாக குண்டத்தில் இட்டு மகா வரமிளகாய் யாகம் நடைபெற்றது. இந்த வழிபாட்டில் பங்கேற்றால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் என்பதால் பெருந்திரளான பக்தர்கள் யாகத்தில் பங்கேற்று தெள்ளைக்காளியை வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் ஸ்ரீ காளியம்மன் கோவில் புரட்டாசி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு 201 பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்து வழிபட்டனர். உலக நன்மை வேண்டி நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 201 பெண்கள் கலந்து கொண்டு அம்மன் பாசுரங்களை பாடி தரிசனம் செய்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு காளியம்மனை வணங்கி சிறப்பு வழிபாடு செய்தனர்.